Hey guys, welcome to my channel. It's me Harry and hope எல்லாருமே சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. நான் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பேன். நான் வந்து ஷிஃப்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது வந்து அன்னைக்கு எடுத்த vlog தான். சரி அப்படியே லாங்காக போட்டுடலாம் லாங் வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங்காக எடுத்தது. ஸோ என்னால் ஷார்ட்ஸில் அவ்வளோ தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஏன் ஷிஃப்ட் ஆகுறேன்றதை சொல்லிடுறேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். பட் பிகாஸ் ஆஃப் திஸ் டிராஃபிக், பிகாஸ் நான் இருக்கிற என்னோடய கம்பெனிக்கும் நான் இப்போ தங்கியிருக்கிற இடத்துக்குமே ஒரு 25+ கிலோமீட்டர். ஸோ நான் எப்போயுமே ஓஎம்ஆர் ரோட்டில் தான் போவேன். அண்டு முக்கியமாக இப்படி அவசரமாக ஷிஃப்ட் ஆகிறதுக்கான காரணம், ஸோ நவம்பர் டிசம்பரில் வரப்போக ரெயின் தான். ஸோ நார்மலி ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதுவே இந்த மழை பெஞ்சிட்டா இன்னுமே ரொம்ப டிராஃபிக் ஹெவியாகிடுது. அண்ட் தென் ரோடோட கண்டிஷன்ஸுமே சரியில்லை. ஸோ தட்ஸ் வை வந்து நம்ம அர்ஜெண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அது மட்டும்தான் ரீசனான்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் நான் வந்து டெய்லி 25 கிலோமீட்டர் போயிட்டு அகைன் 25 கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு வந்து 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தட்ஸ் வை நான் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தது தான். ஸோ டக்குன்னு சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ இது சேஞ்ச் பண்ண அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன், வீட்டுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கினேன், அதெல்லாம் தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு எதாவது போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சன் தான். பட் டிராஃபிக் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. தட்ஸ் வை த ரீசன். ஓகே, நான் தான் ரூம் டைப் சொல்லிடுறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது பிஜி. ஸோ நான் இப்போ ஷிஃப்ட் ஆக போகிற இடம் வந்து 1RK. ஸோ இது வந்து கம்பெனிக்கு பக்கத்துலேயே பார்த்துருக்கேன். ஸோ தட்ஸ் வை டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மழை வந்தாலும் கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஸோ தட்ஸ் வை பக்கத்துலேயே பார்த்தாச்சு. த ரீசன் வை நான் வந்து 1RK ஷிஃப்ட் பண்ணேன்னா, ஸோ பிஜியில் சாப்பாடு ஒத்துக்கலை. ஸோ அப்பப்போ வெளியே வாங்கி சாப்பிட்றது தான். ஸோ நான் 1RK வந்துட்டால் மேபி எனக்கு குக்கிங் தெரியும் நல்லாவே. ஸோ நான் அதில் ஏதாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம். எதுக்கு வந்து காசு கட்டி அதுவும் சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துக்கிட்டு சாப்பிடாம. ஸோ தட்ஸ் வை த ரீசன் ஐ மூவ் டு 1RK. என்னோடய முன்னாடி ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணேன்றதை அப்படியே நான் சொல்லிடுறேன். காலையில் எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளிச்சுட்டு அண்ட் தென் சாப்பிட்டுட்டு எல்லா திங்ஸும் நான் முன்னாடி நாளே பேக் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் அர்ஜெண்ட்டாக கிளம்பும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும் அதனால். ஸோ எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஆட்டோவில் தான் வந்து ஆக்சுவலி நியர்லி ஒரு 6 to 7 பேக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் வை ஆட்டோ பேசிவிட்டு நான் லக்கேஜில் அதெல்லாம் ஏற்றிட்டு நான் பின்னாடியே வந்துட்டேன் என்னோடய வண்டியில். ஸோ அப்படியே நான் திங்ஸ் என்னென்ன வாங்கினேன்னு கவர் பண்ணிடுறேன். பக்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜக்கு, டஸ்ட்பின், முக்கியமாக வந்து இந்த விளக்கமாறு, அந்த இந்த ஸ்டிக்கு. ஸோ அதெல்லாம் முக்கியமான எது முக்கியமோ அது மட்டும் வாங்கிட்டேன். அண்ட் தென் நிறையாவும் எக்ஸ்ட்ரா வாங்க தேவையில்ல. பிகாஸ் வந்து ரெண்டல் ஹவுஸ்னால் ஸோ ஷிஃப்ட் அகைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் முக்கியமாக பெட்டு வந்து இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ தட்ஸ் வை நான் வந்து பெட்டும் வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான தேவையான திங்ஸ் எல்லாம் என்னென்ன பேசிக்காக என்னென்ன வேணுமோ அது மட்டும் இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லாமே இதுதானா இல்லை. ஸோ கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக தான் வாங்கினேன். ஸோ புது வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக ஒரு சாமி ஃபோட்டோ வேணும் இல்லையா. ஸோ எனக்கு பிடிச்ச முருகரும் அண்ட் சாய்பாபா ஃபோட்டோவும், அண்ட் தென் அந்த 5 கடவுள் இருப்பாங்க இல்லையா, பெருமாள், லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி, முருகர், அது ஒன்றும் வாங்க சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அது ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணுன்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டேன். கொஞ்சம் டிவைனாக கொஞ்சம் பாசிட்டிவிட்டாக ஃபீல் ஆகும். பிகாஸ் தனியாக இருந்தாலுமே கொஞ்சம் இந்த மாதிரி
கொஞ்சம் டிவைனாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான். அண்ட் தென் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன். பிகாஸ் எப்படியும் மாட்டினாலுமே ஒரு விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் இல்லையா. ஸோ ஓகே, ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன். அண்ட் தென் விளக்கு, இது வந்து காமாட்சி விளக்கு. ஸோ இது ஒன்று வாங்கினேன். அண்ட் தென் அந்த பூஜா எசென்ஷியல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வாங்கினேன். ரொம்ப குட்டியாகவே, பிகாஸ் நம்ம ஒருத்தர் தானே, அதனால் கொஞ்சம் குட்டியாகவே இந்த ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்டு, குட்டியாக ஒரு தட்டு. ஸோ அண்ட் தென் அவ்வளோதான், பூஜா எசென்ஷியல்ஸ் இவ்வளோ தான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் தான் பூஜா எசென்ஷியல்ஸ் நான் வாங்கினது. ஸோ இதுவே போதும். அண்ட் தென் முக்கியமாக தேவையான எசென்ஷியல்ஸ் ஐட்டம்ஸ், மேட் வேணும் கண்டிப்பாக. பிகாஸ் வாஷ்ரூம் யூஸ் பண்ணாலோ வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு, நான் வந்திருக்கிறது புது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரையா, ஸோ மண் நிறையா இருக்கும், தட்ஸ் ஒய். அண்ட் தென் இந்த முறம், அண்ட் தென் முன்ன பிஜியில் வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கும். பட் இப்போ நம்ம கையில் தான் துவைக்கணும். ஸோ அது காய போடுறதுக்கு கொஞ்சம் கயிறு, அண்ட் தென் இந்த பாத்திரம் விளக்கிறதுக்கான அந்த ப்ரஷ்ஷு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். அண்ட் தென் இந்த வாஷ்ரூம் எசென்ஷியல்ஸு, அண்ட் தென் வீடு துடைக்கிற லிக்விடு முக்கியமாக அது வேணும். பிகாஸ் எல்லாம் ஃபுல்லாக துடைக்கணும். அண்ட் தென் இந்த ஹூக்ஸ் வாங்கினேன். இந்த ஹூக்ஸ் எதுக்குன்னா, போனதும் நம்ம ரெண்டல் ஹவுஸ்னால அவ்வளோவா ஆணிலாம் அடிக்க முடியாது இல்லையா, தட்ஸ் ஒய். ஸோ இது ஹூக்ஸ் மாதிரி வச்சுக்கலான்னு. ஸோ தண்ணி குடிக்க முக்கியமாக இந்த டம்ளர் வாங்கினேன். பிகாஸ் இங்கே மோஸ்ட்லி சென்னையில் கேன் வாட்டர் தான். ஸோ கேன் ஸ்டாண்டு அதெல்லாம் கூட வாங்கினேன். அண்ட் தென் இந்த வாஷ்ரூம் கழுவுறது, இந்த ஸ்பாஞ்சு, இந்த கதவெல்லாம் துடைக்க, பிகாஸ் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா, தட்ஸ் ஒய். இது வந்து ஏன் வாங்கினேன்னா, என்னோடய வண்டிக்கு நம்ம வந்து முன்ன பிஜியில் இருந்தோம், ஸோ சேஃபாக இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை இல்லையா. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஜன்னலுக்கு வெளியில் இருக்கிறது, இதுவுமே நான் க்ளீன் பண்ணது தான். ஸோ ஆக்சுவலி செம்ம டயர்டு க்ளீன் பண்ணி. ஸோ முடியல, சுத்தமாக முடியல, செம்ம டயர்டாகிடுச்சு. எப்பா எப்படி தான் இவங்கெல்லாம் பண்ணுறாங்களோ. பட் இது க்ளீன் பண்ணி எடுத்து முடித்து நான் வந்து படுத்தது மட்டும்தான் தெரியும். காலையில் தான் எழுந்திரிச்சேன். ஸோ அவ்வளோ வேலை. ஸோ ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த வாஷிங் மிஷினு இதெல்லாமே நான் சொன்னல கன்ஸ்ட்ரக்ஷன் புதுசு. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன தான் வந்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாலுமே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாமே எடுத்து கொஞ்சம் கூட மண் இல்லாமல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி செம்மையாக போட்டு தொடச்சி எடுத்து அப்புறம் வந்து ஒரு வழியாக எல்லா வேலையும் முடித்தாச்சு. ஸோ நான் இந்த வீடியோவிலே கொஞ்சம் நான் வந்து என்னோடய பேசிக், பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ இல்லையா. ஸோ நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நான் இன்ட்ரோ வீடியோ எதுவுமே போடல. ஸோ என்னை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் நான் யார், சடனாக வ்ளாகிங் பண்ணுறேன், நான் எந்த ஊர், யார், என்ன எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஸோ தட்ஸ் வை சும்மா ஒரு பேசிக் இன்ட்ரோ மாதிரி. ஸோ என்னோடய பேர் வந்து ஹரிஷ். நான் வந்து சென்னையில் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய சொந்த ஊர் வந்து சேலம். அண்ட் தென் நான் படித்து முடிச்சுட்டு அண்ட் தென் அப்படியே வந்து சென்னை ஷிஃப்ட் ஆனது தான். வீட்டில் அம்மா, அப்பா, தங்கச்சி, நான் மொத்தம் 4 பேர். ஸோ ஒரு குட்டி ஹுவாமை மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ யா, தட்ஸ் ஹுவாமை. என்ன தான் வந்து சடனாக வந்து பிளான் பண்ணி ஷிஃப்ட் பண்ணாலுமே ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் ட்ரைனிங் டேஸில் மோஸ்ட்லி கார்ப்பரேட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், ட்ரைனிங் டேஸ் இஸ் த பெஸ்ட்டு. ஒரு கார்ப்பரேட் உள்ளே வரோம் அப்படின்னாலே அந்த ட்ரைனிங்கில் இருக்கிற மாதிரி நம்ம ஒன்ஸ் ப்ராஜெக்ட் உள்ளே போயிட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இல்லை, ஃபேமிலியாக தான் வந்து நாங்கள் அந்த மாதிரி தான் நாங்கள் பழகணும். பிகாஸ் எவ்ரி ஒன் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தவங்க.
ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு புது ஊர் போனால் நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா உள்ள, ஐயையோ நம்ம தனியாக போகிறோமே, என்ன பண்ணுறது எது பண்ணுறது, எப்படி நம்ம அங்கே செட் ஆகும், அண்ட் தென் நம்ம தனியாக சர்வைவ் ஆகிடுவோமா அப்படின்ற ஒருத்தருக்கும் ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பாக. நான் சென்னையில் கால் எடுத்து வைக்கும் போதும் கண்டிப்பாக அப்படி தான் இருந்துச்சு. பட் அப்படியே கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணேன்னா, தே ஆர் லைக் மை ஃபேமிலி. அந்த மாதிரி ஃபேமிலி வந்து கூட இல்லாத ஒரு குறைய அவங்க தீர்த்து வச்சாங்க. ஸோ எப்போவுமே அவங்க ஸ்பெஷல் தான். ஸோ மோஸ்ட்லி ட்ரைனிங் முடித்த உடனே எல்லோரையும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தர் ஒவ்வொரு பிராண்ட்ஸில் வந்து ப்ராஜெக்டில் இருக்காங்க. நான் இருக்கிற பிராண்ட்ஸ் வேறு. ஸோ அங்கே எல்லாருமே இருக்கும்போது நம்ம அங்கே இருக்கணும்னு கண்டிப்பாக ஆசை வரும். பட் முன்னாடி மென்ஷன் பண்ண ரீசன்ஸ்க்காக தான் கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆனேன். ஸோ நானே எதிர்பார்க்கல. ஸோ ஐ தாட் ஐ வில் கெட் அ டிஃப்ரெண்ட் பிரான்ச்சு. பட் அது நடக்கலை. பட்டு என்ன பண்ணுறது, அது வந்து நம்ம கையில் ஒன்றும் இல்லை, கடவுள் தான். அது நமக்கு எதுவுமே வந்து கடவுள் நல்லது தான் கொடுப்பாருன்ற ஒரு ஹோப் வச்சுட்டு, ஓகே இது வந்து நமக்கு நல்லது தான் கொடுக்கும்னு சொல்லிவிட்டு அதை அக்செப்ட் பண்ணியாச்சு. என்ன இது லைக் என்ன ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க, அவ்வளோதானே. இதுக்கு என்ன பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறையான்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக. ஸோ எல்லாருமே வந்து ஒரு புது ஊருக்கு போய் அவங்க ஜாப்காகவோ இல்லை செட்டில் ஆகிறதுக்காகவோ வந்தால் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியை மிஸ் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து நமக்கு கூட இருக்கவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். நான் வந்து ரொம்ப ஹோம் சிக். நான் வந்து எப்போ பாரு காலேஜ் டேஸ்லையுமே சரி, லீவ் விட்டால் வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பட் வீக்லி த்ரைஸு இல்லைனா அட்லீஸ்ட் ட்வைஸ் ஆச்சு கண்டிப்பாக அங்கே போய் நல்லா மீட் பண்ணிவிட்டு கூத்தடிச்சிட்டு தான் வருவேன். ஸோ குட்டியாக என்னை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மை ஃபர்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் வந்து ஷிஃப்ட் ஆனதை ஜென்ரல் திங்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது போர் அடிச்சிருக்கும் தான். திஸ் இஸ் அ ஃபைனல் லுக் ஆக்சுவலி. ஸோ அவ்வளோதான் வ்ளாக் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கோம். பிகாஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் சொன்ன மாதிரி இதில் உங்களால் ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்க முடியாது. நான் என்ன லைஃப்பில் பண்ணுறனோ, எனக்கு வ்ளாகிங்கில் இன்ட்ரெஸ்ட். ஸோ தட்ஸ் வை நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் எடுத்து போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.